எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ் 10th கெமிஸ்ட்ரி, சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் கூட சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது பெரிய காம்பவுண்டாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன காம்பவுண்டாக இருக்கலாம். அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து கம்பைன் ஆகும் அப்படின்னா ஒரு பாண்டில் கம்பைன் ஆகும். அது என்ன பாண்ட் அப்படின்னா கோவேலன் பாண்ட். நான் அந்த கோவேலன் பாண்டெல்லாம் டீட்டெயில்டாக வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரஜன் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகி லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைட்ரோகார்பன்னு சொல்லுவாங்க. இப்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ எல்லா காம்பவுண்ட்ஸுக்குமே, எல்லா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு நிலை இருக்கும், ஒவ்வொரு தன்மை இருக்கும். அந்த தன்மையை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா அதோடைய மாலிகுலர் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறேன். என்னென்னா அசிட்டிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு எத்தனாயிக் ஆசிட் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எத்தனாயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அதோடைய மாலிகுலர் வெயிட்டை நம்ம பார்க்க போகிறோம். CH3COOH எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னா 2 கார்பன் இருக்குது இல்லையா. ஸோ 2 கார்பன், அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 3 + 1 4 ஹைட்ரஜன். ஸோ 4 ஹைட்ரஜன் + 2 ஆக்சிஜன். ஸோ கார்பனோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சாரி, கார்பனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 12. ஸோ 2 12s are 24. அதே மாதிரி ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் 1. ஸோ 4 × 1 4. ஆக்சிஜனுக்கு வந்துட்டு அட்டாமிக் வெயிட் இல்லைனா மாஸ் நம்பர் எல்லாம் ஒன்று தான், அதோடது வந்து 16. ஸோ 16 2s are 32. இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 + 4 8, 8 + 2 வந்து 10, மேலே ஒரு 1, அதுக்கப்புறம் மொத்தம் 6. ஸோ 60 கிராம் அப்படிங்கிறதா வந்து இந்த CH3COOHோட மாலிகுலர் வெயிட். இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா மாலிகுலர் வெயிட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது ஒரு சிம்பிள் CH3COOHங்கிற சிம்பிள் காம்பவுண்டுக்கே மாலிகுலர் வெயிட் பார்த்திங்கன்னா 60 கிராம். அப்போது பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் படிப்போம், ஹையர் கிளாஸஸில் படிப்போம். அதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை நான் வரைகிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் நான் வரைகிறேன். அப்புறம் இன்னொரு கார்பன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன். இந்த மாதிரி இது இப்போது உங்களுக்கு புரியலனாலுமே வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நான் அதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த சிம்பிள் காம்பவுண்டுக்கே வந்துட்டு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸ், ஆல்கஹால் பற்றி படிக்கும்போது, ஆல்டிகைடை பற்றிலாம் படிக்கும்போது ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஃபியூச்சரில் படிப்பீங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி படிப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான லெசனும் கூட. உங்களோட +1 +2ல் ஒரு புக்கு ஃபுல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆனால் அதான் உண்மை. ஸோ இதை நீட்டாக நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். இந்த இப்படி இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி வரைகிறது, இந்த எப்படி மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ அது வந்து வாட்டரில் சால்யூபிளே ஆகாது, ஆனால் இட் இஸ் சால்யூபிள் இன் அதர் ஆர்கானிக் சால்வன்ட்ஸ் சச்சஸ் கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலுவின், ஈத்தர் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு அது சால்வ் ஆகும், அதாவது கலங்கும். வாட்டரில் மட்டும் அது கலங்காது. எது? ஆர்கானிக் காம்பவுண்ட். அடுத்தது வந்துட்டு இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா பற்றக்கூடியவை. நீங்கள் பெட்ரோலை இமேஜின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹைட்ரோகார்பன். பெட்ரோலியம், க்ரூட் ஆயில், கெரோசின் இதெல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹைட்ரோகார்பன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா இது எல்லாமே பற்றக்கூடியவை. அடுத்தது அது வந்து அதோடைய ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்மளுடைய அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்களேன், இல்லைனா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கோலை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்ஷன் ஏற்படுத்தி அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவர் ப்ராசஸ் இருக்குது. அது வந்து ஒரு கிராஜுவலாக பொறுமையாக தான் அது நடக்கும். வென் கம்பேர் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் படிச்சிருப்போம், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், அந்த மாதிரி லெசன்ஸில் நம்ம ஹேண்டில் பண்ணுற இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷன் ரேட்டை விட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்தது கண்டிப்பாக காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஆட்டம்ஸ் வந்து 2 3 வந்து ஜாயிண்ட் ஆகணும். அது என்ன பாண்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவேலன் பாண்டில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ கோவேலன் பாண்ட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து
நீங்கள் வந்து கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கிட்ட வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 இருக்கும். ஸோ இப்போது இவங்கிட்ட 4 இருக்குது. இப்போது இவங்கிட்ட இன்னும் எவ்வளோ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம வந்து 4 ஆட் பண்ணலாம். ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் 8 எலக்ட்ரான்ஸ் போட முடியும். எல்த் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் போட முடியும். இப்போ நம்ம 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும் கார்பனில். ஏன்னா கார்பனில் வந்து 6 நம்ம சொன்னோம் இல்லையா, கார்பன் 6. இதில் மாலிகுலர் வெயிட் எழுதியிருக்கு, கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ கார்பனுக்கு உள்ளுக்குள்ளே 2 வெளியே 4ங்கும் போது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கார்பன் வந்து கொஞ்சம் எலக்ட்ரானை ஒருத்தங்க கிட்ட வாங்கிட்டு கொஞ்சம் எலக்ட்ரானை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும். இப்படி மியூச்சுவலாக அவங்க எலக்ட்ரான்ஸை வந்து பகிர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோவேலன்ட் பாண்ட்னா வந்துட்டு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத வந்து கோவேலன்ட் பாண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஷேரிங் கான்செப்டில் வந்துட்டு கார்பன் வந்து ஹைட்ரஜன் கூட, ஃப்ளோரின் கூட, புரோமின் கூட, அதுக்கப்புறம் நைட்ரஜன் கூட, இந்த மாதிரி எல்லாத்து கூடயும் அவங்க ஜாயிண்ட் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த காம்பவுண்ட் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் மேலே மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா லோவர் மெல்டிங் பாயிண்ட். அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபினாமினா ஆஃப் ஐசோமெரிசம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது மாலிகுலர் ஃபார்முலா அங்கே பார்த்தீங்களா CH3COOHன்னு சொல்லிட்டு ஒரு எத்தனாயிக் ஆசிட், அதாவது அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வேறு பேர் இருக்கும். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் அந்த கார்பன், அந்த ஹைட்ரஜன் எல்லாம் வந்து பொசிஷன் மாறும்போது வேறு பேர்கள் வரும். அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலா எக்ஸிபிட் இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், புது வேறு பேர் வரும். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலாவில் மட்டும் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற பொசிஷன் மாறுறதுனால நம்மளுக்கு பேர்கள் மாற்றங்கள் ஏற்படலாம். அதை வந்து நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 8th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா வாலடைல் இன் நேச்சர். வாலடைலுக்கு நீங்கள் பெட்ரோலை ஞாபகம் வச்சுக்கலாம். பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவியாக காற்றுல போகக்கூடியவை. ஸோ அவங்க வந்து ஆவியாக காற்றுல போகக்கூடியவைக்கு எப்படி டெக்னிக்கலாக வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டெல்லாம் வாலடைல் இன் நேச்சர். 9th பாயிண்ட் இஸ் அ காமன் பாயிண்ட். அது வந்து நம்ம லேப்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம லேப்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்னென்னு ஒரு டெஃபினிஷன் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அது உங்களுக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் கேட்டனேட்டட் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ கேட்டனேட்டட் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னா வந்துட்டு கேட்டயானாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அதாவது கேட்டயான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அயான். ஸோ பாசிட்டிவ் அயான் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான்? கோவேலன்ட் பாண்டுங்கிற ஒரு கான்செப்டில் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தன் வாங்கி மியூச்சுவலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அது கேட்டனேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸுங்கிறது காரணம் என்ன அப்படின்னா கேட்டயான்ஸ் வந்து ஆனையன் கூட ஜாயிண்ட் ஆகி ஒரு கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால கேட்டனேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதை பற்றி படிக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி தான் என்ன அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து கார்பன் செயின் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் மேலே மென்ஷன் பண்ணுற மாதிரி CH3COOH. இப்போது அந்த கார்பன் செயின் வந்து 2 விதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான பென்சீன், ஈத்தர், ஆல்கஹால், அந்த மாதிரி நிறைய கார்பன் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய கார்பன்ஸை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா மெயினாக 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், லீனியர் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சைக்கிள்னோடனே உங்களுக்கு நான் வந்திருக்கும் ஒரு ரொட்டேட்டிங் ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் அது சைக்கிளிக். நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு சைக்கிளிக் காம்பவுண்டை பற்றி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிக்க மாட்டீங்க. மெயினாக இந்த லெசனில் நீங்கள் படிக்க மாட்டீங்க. +1 +2 ஃபுல்லாமே நீங்கள் சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளிக் காம்பவுண்ட் வந்து மறுபடியும் அது 2 சப் பிரான்ச்சஸாக பிரியும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா சேச்சுரேஷன் அன்சாச்சுரேஷனை பற்றி எல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் லெசன்ஸில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து நோ மோர் பார்ட்டிகல்ஸ் கேன் பி ஆடட் இன் தட், அது வந்து சேச்சுரேட்டட். கேன் பி ஆடட் அப்படிங்கிறது வந்து அன்சாச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு டைப் தான் இருக்குது. என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேச்சுரேட்டட். பாண்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சிங்கிள் பாண்ட் எல்லாமே சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க.
அன்சேச்சுரேட்டட் என்ன அப்படின்னா 2 or 3 பாண்ட்ஸ். ஒரு காம்பவுண்டில் 2 பாண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை 3 பாண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை 2 பாண்ட்ஸ்னாலேயோ 3 பாண்ட்ஸ்னாலேயோ ஃபார்ம் ஆகியிருந்தாலோ அதுக்கு பேர் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏசைக்ளிக்கில் 2 டைப், சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட். ஸோ அன்சேச்சுரேட்டில் 2 டைப், 2 பாண்ட் 3 பாண்ட், அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். இப்போ நம்ம முக்கியமான டாப்பிக்கு போகிறோம். என்ன அப்படின்னா பாண்ட் அண்ட் நம்ம வைக்க போகிற பேருக்கான ஒரு ஃபார்முலா அல்கேன், அல்கீன், அல்கைன். இந்த ஜென்ரல் நேம் ஃபார் தி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்கேன். அல்கேன் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் அப்படின்னா வந்துட்டு CnH2n+2. இப்போ நம்ம போடுற கார்பனை பொறுத்து அது வந்து என்னென்ன பேர் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறது பார்ப்போம். டபுள் பாண்டோட ஃபார்முலா CnH2n, ட்ரிபிள் பாண்டோட ஃபார்முலா CnH2n-2. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனாலுமே ஈஸியாக போடலாம். பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய சிலபஸை பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அல்கேனோடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன் பார்த்தீங்கன்னா வந்து 1 போடுறேன், அதாவது n வேல்யூ 1 போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ CnH2n+2. ஸோ n வர இடத்துல நான் 1 போடுறேன், அப்போ 2, n வர இடத்துல மறுபடியும் 1 போடுறேன், +2. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், கார்பன் 1, 2 1s are 2, 2 + 2 4. ஸோ 4 CH4னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீத்தேன். எப்படி மீத்தேன் பேர் வந்துச்சுன்னா கார்பனுக்கு வந்துட்டு 1 2 3 4 5, இப்போ 5 வரைக்கும் நான் வச்சுக்கிட்டா போதும். கார்பனை வச்சு தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் நேமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் நேமை வந்து இந்த பாண்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் பாண்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் நேம் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். கார்பன் 1 இருந்தால் அது மெத், கார்பன் 2 இருந்தால் அது எத், கார்பன் 3 இருந்தால் அது ப்ரோப், கார்பன் 4 இருந்தால் அது பியூட், கார்பன் 5 இருந்தால் அது பென்ட். இப்போதைக்கு நீங்கள் 5 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், உங்கள் சிலபஸில் 5 தான் இருக்குது. ஸோ இப்போது கார்பன் 1 இருக்கிறனால அதுக்கு பேர் மெத், ப்ரெஃபிக்ஸ் வச்சாச்சு. இப்போ ஏனுங்கிற சஃபிக்ஸ் வைக்கணும். எப்படின்னா இது சிங்கிள் பாண்ட் ஆட்டமான்னு பாருங்கள். கார்பன் 1 போட்டால் எனக்கு ஹைட்ரஜன் 4 கிடச்சிச்சின்னா அது சிங்கிள் பாண்ட். இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டுனா ஏன், நான் சொன்னல அல்கேன். ஸோ இந்த முடிவு ஏன் அது வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பேரிப்பாங்க மீத்தேன் அப்படிங்கிறது. இந்த பாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி நான் டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இஃப் n = 3, 3 கார்பன் போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். C3H2n+2, அதாவது 2 × 3 + 2. ஸோ 2 × 3 6, 6 + 2 8. ஸோ 3 கார்பன் போட்டால் 8 ஹைட்ரஜன் இருந்தால் அதுக்கு பேர் வந்துட்டு அல்கேன் தான். ஏன் சஃபிக்ஸ் முடிஞ்சிருச்சு. 3 கார்பன்னா என்ன, ப்ரோப். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ப்ரோப்பேன். சாரி, ஆல்ரெடி போட்டிருக்கு இல்லையா, ப்ரோப்பேன். ஸோ இப்படி தான் பேர் வைப்பாங்க. இப்போ 4 கார்பன் இருந்தால் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் பாருங்கள். 1 கார்பன் இருந்தால் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும், 2 கார்பன் இருந்தால் இப்படி. ஸோ 1 கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் இருந்தால் 2 கார்பனுக்கு என்ன, எத். 6 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதாவது சிங்கிள் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஏன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஈத்தேன். அடுத்தது 3 கார்பன் இருந்தால் ப்ரோப். ஸோ 8 இருந்தால் ஏன், அதாவது 3 இருந்து 8 இருந்தால் அது வந்து ப்ரோப்பேனாக தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலாவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் வரும். அதாவது 2 3 C3H2 × 3 + 2 போட்டிங்க அப்படின்னா C3H 2 3s are 6, 6 + 2 8 வந்துருச்சா. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது கார்பன் தெரிஞ்சு நம்ம ஹைட்ரஜன் எவ்வளோங்கிறது அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு 4 போட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து பியூட். ஸோ பியூட்டேன் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து அல்கேன் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். செகண்ட் கான்செப்ட் வந்து என்னென்னா அல்கீன். அல்கீனோட ஜென்ரல் ஃபார்முலா வந்துட்டு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். CnH2n. ஸோ n வந்து 1 இருந்தால் எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ Cn, ஸோ கார்பன் 1, H 2 × 1, 2 1s are 2. ஸோ C1 இருந்தால் H2 ஆகும். இது அல்கீனுக்கு. ஸோ நான் 3 போட்டிருக்கேன், நான் 2 மாற்றிக்கிறேன். ஸோ கார்பன் 1 இருந்தால் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கும்.
ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த காம்பவுண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. கார்பன் ஒன்று இருந்தால் 2 ஹைட்ரஜன் இருந்தால் பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் மேலே இங்கே போட்டிருக்கேன் பாண்ட் சாட்டிஸ்ஃபை பற்றி, அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் முக்கியமான டாபிக் இது. இப்போது நீங்கள் இது எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கார்பன் ஒன்று இருந்தால் 2 ஹைட்ரஜன் ஃபார்மே ஆகாது. ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் n = 1க்கு ஃபார்ம் ஆகும். அது என்ன அப்படின்னா மீத்தேன் மட்டும்தான். மீத்தீனும் ஐனும் வரவே வராது. ஐனை பற்றி நமக்கு அடுத்தது பார்ப்போம். இப்போ நான் வந்து மீத்தீன் வராதுன்னு சொல்லிட்டேன். அதாவது இப்படி ஒரு காம்பவுண்ட் வரவே வராது. மீத்தீன் அப்படின்னு வரவே வராது, இது வராது. ஸோ அடுத்து ஆனால் மற்றதெல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா n = 2 போட்டிங்க அப்படின்னா 2H2 2s அப்படி வரும். 2 2s 4. ஸோ 2 கார்பன் இருந்து 4 ஹைட்ரஜன் இருந்தால் 2 கார்பனுக்கு என்ன பேர்? எத். ஸோ எத்து. இப்போ நம்ம பேர் வைக்க போகிறோம். 2 கார்பன் போட்டு 4 ஹைட்ரஜன் இருந்தால் அது டபுள் பாண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து ஈன். ஸோ எப்படி பேர் வைப்போம்? ஈத்தீன். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படி தான், ஈத்தீன். அடுத்தது வந்துட்டு 3 கார்பன் போட்டால் C3H, இங்கே 3 போட்டோம்னா 2 3s 6. ஸோ அது பேர் என்ன? 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பு. ஸோ ப்ரொப்பீன் அப்படின்னு வரும். அதே 4 போட்டால் பியூட்டீன் அப்படின்னு வரும். ஸோ திஸ் ஆர் த நேம்ஸ் ஃபார் திஸ் அல்கீன் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அல்கீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் ஃபார்மே ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கார்பன் இருந்தால் இது ஃபார்ம் ஆகும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 2 இருந்தால் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ நான் வந்து இங்கே மாற்றி எழுதியிருக்கேன், ஐம் சாரி. அல்கைன் தேர்டு காம்பவுண்ட்ஸ், அதாவது தேர்டு காம்பவுண்டோட ஃபார்முலா நான் இங்கே எழுதி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CnH2n -2. அங்கே +2 பார்த்தோம், இங்கே 2n பார்த்தோம், இங்கே -2. இப்போ கார்பன் வந்து 1 இருக்கா? 1 போட்டு பார்க்கலாம். 1 H 2 1s 2 -. ஸோ 2 -2 0 ஆயிரும். ஹைட்ரஜன் 0வே இருந்தால் ஒரு கார்பன் மட்டும் தனியாக வந்து அது ஆட்டம், காம்பவுண்டே இல்லை. ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகாது. அடுத்து இது போட்டு பார்க்கலாம். ஸோ C2H2 × 2 -2. 2 2s 4 -2 2. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? H2C2. H2C2 நீங்கள் எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஈத்தைன். ஏன்னா கார்பன் 2 இருக்கா, அப்போ எத்து. ட்ரிபிள் பாண்ட், ஸோ ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டுங்கனால ஐன். ஸோ ஈத்தைன். இதான் வந்து ஈத்தைனுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரொப்பைனுக்கு போட்டு பார்க்கலாம், பியூட்டைனுக்கு போட்டு பார்க்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எப்படி பேர் வைக்க சொன்னாலும் வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரஃபிக்ஸ் பேர் வைக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ என்ன அப்படின்னா கார்பன் 1 இருந்தால் மித்து, 2 இருந்தால் எத்து, 3 இருந்தால் ப்ரொப்பு, 4 இருந்தால் பியூட்டு, 5 இருந்தால் பென்ட்டு, அப்புறம் ஏன், ஈன், ஐன். ஸோ இது 3 நான் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேர் கொடுத்தாலும் அவங்க கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். பேர் வைக்கிறது இல்லை பேர் கண்டுபிடிக்கிறதுனே சொல்லுவாங்க. அந்த நேம் ஃபைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னாலும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் கனெக்ட் இன் ஃபியூச்சர் எஜுகேஷன்.